இந்த டிராயிங்கில் பார்க்குற இந்த வீடு ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். மெஷர்மெண்ட் வந்து பார்க்கும்போது வெஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் வடக்கு பக்கம் 25 அடி, தெற்கு பக்கம் 33 அடி. வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்து ப்ரொஜெக்ஷன். கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 33 அடி. ஆல்மோஸ்ட் இது எப்படி இருக்கும்னா, அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் அதனுடைய அந்த வால், அந்த டாய்லெட் வால் இதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் அந்த இடம் வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஷேப்பில், ஏன்னா வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 25 அடி இருந்திருக்கும், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 33 அடி. பட் இந்த இடத்துல வெஸ்ட் சவுத் வெஸ்ட் ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரைட் பண்ணுறோம். இந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் அந்த வால் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு போகிறோம். அந்த டாய்லெட் வால் இதெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட் ஆகும். அப்போ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறது, அந்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கிற இடத்த என்ன பண்ணுறதுனா, அதை நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு விண்டோ கனெக்ஷன் போட்டு, ஒரு வால் போட்டு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு விண்டோ கனெக்ஷன் மாதிரி பண்ணி கூட அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ஷோரூம் மாதிரி நீங்கள் அதில் பிளான் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வெஸ்ட் பக்கம் அந்த டாய்லெட் பேக் சைடில் இருக்க ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட் பக்கமும் கொஞ்சம் ஏரியா பார்ட்டிஷன் வரும். அதை வந்து நம்ம ஒரு கபோர்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு விண்டோ கனெக்ஷன் மாதிரி பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூம் அதையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அந்த இடத்த நம்ம ஸ்டோர் ரூமாக பயன்படுத்திக்கலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ நார்த் வெஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும் அந்த ஏரியா ஒரு வெயிட் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடுங்கிற மாதிரி உருவாயிடும். வெஸ்ட் நார்த் வெஸ்ட், வெஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ், வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்து வெயிட் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஆகும். அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயம் பேசும்போது இது வந்து எல்லாமே வெயிட் பேலன்ஸில் தான் செயல்படுதுன்னு பேசியிருக்கோம். இப்போ வெயிட் பேலன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு டைரக்ஷன் இன்னொரு டைரக்ஷனோட கம்பேரிசன் வச்சிருக்கு. அந்த விதத்தில் இந்த இடம் வந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் லோட் ஆக போகுது. முதல் விஷயம், அந்த வெஸ்ட் பக்கம் ஃபுல்லாக லோட் ஆச்சுன்னா அப்போ வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டுக்கு கம்பேரிசன் அது வந்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்டோட கம்பேரிசன் வச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சைஸ் அப்படிங்கும்போது 25க்கு 33 அப்படின்னு வரும்போது இது வந்து ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்கிள். அப்போ அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது கவனிச்சோம். ஆல்மோஸ்ட் ட்ரூ நார்த் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டும் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டும் சேர்ந்து லோட் ஆகும். அப்போ நம்ம என்னன்னா சவுத் ஈஸ்ட் பக்கம் அந்த கிச்சன் பக்கம் ஒரு ஸ்ட்ரக்சர் வெயிட் கொடுக்கணும். அந்த வெஸ்ட் பக்கம் அந்த நார்த் வெஸ்ட்ல என்ன வெயிட் இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர் வெயிட் வந்து சவுத் ஈஸ்ட் பக்கம் கொடுக்கணும். சவுத் ஈஸ்ட்ல ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த வெயிட் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பெட்ரூம் சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு வெஸ்ட் சவுத் வெஸ்ட்லயும் ஒரு வெயிட் பேலன்ஸ் கொடுத்தா அப்போ சரியாயிரும். அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் இருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்கு, எது ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கா, எது கட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கவனிச்சு, இப்போ எந்த பகுதி கட் ஆகணும், எந்த பகுதி ப்ரொஜெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதை கவனிச்சு அந்த இடத்துல பண்ணும்போது சரியான ரிசல்ட் இருக்கும்.